இடைநீக்கம் செய்யப்பட்டதை திரும்பப் பெற வலியுறுத்தி சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக உறுப்பினர்கள் போட்டி சட்டப்பேரவை கூட்டம் நடத்தினர். சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவு அலுவலகம் அருகே நாற்காலி போட்டு அமர்ந்த திமுக எம்எல்ஏக்கள் போட்டி சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்தப்போவதாக அறிவித்தனர். ஸ்டாலின் நடுநாயகமாக வீற்றிருக்க மைக் ஸ்பீக்கர் சகிதமாக அவையை நடத்த தொடங்கினார் சபாநாயகராக நடித்த துரைமுருகன். கேள்வி நேரத்தை துரைமுருகன் தொடங்க அதில் பொன்முடி உள்ளிட்ட சிலர் அமைச்சர்களை போன்று பதிலளித்தனர். அப்போது முதலமைச்சர் தொடர்பாக விமர்சித்து அன்பழகன் பேச போட்டி அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. அன்பழகன் என்ன சொன்னாலும் கேட்பதில்லை என்று அலுத்துக் கொண்டார் சபாநாயகராக நடித்த துரைமுருகன். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் அருகே டெங்கு காய்ச்சல் பரவுவதாக ராஜேந்திரன் கேள்வி எழுப்ப அதற்கு சுகாதாரத்துறை அமைச்சரான பொன்முடி பதிலளிப்பார் என்று அறிவித்தார் துரைமுருகன். நான் காலையில பத்திரிகையும் படிக்கிற பழக்கம் கிடையாது. இது நீங்கள் இந்த கவனத்திற்கு கொண்டிருக்கிற இந்த செய்தியை அம்மாவின் கவனத்திற்கு அழைத்து சென்று அவரோடு பேசி இந்த டெங்கு காய்ச்சல் மறுபடியும் பரவாமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அவைகளை எல்லாம் நாங்கள் பின்பற்றுவோம். சிறிது நேரத்தில் கேள்வி நேரத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்த துரைமுருகன் அடுத்து மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறும் என்றார். அதனைத் தொடர்ந்து பேசிய ஸ்டாலின் மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசை வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்வதன் போது இனிமேலாவதும் நீங்கள் இவரை அலட்சியமாக இருந்து விடாமல் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். சில உறுப்பினர்கள் அனுமதியின்றி பேச முயற்சிப்பது போல நடிக்க அதை அனுமதிக்க மறுத்த துரைமுருகன் மணியடித்து மறுப்பு தெரிவித்து கலகலப்பூட்டினார். அந்த செய்தி உங்களுக்கு நன்றாக தெரியும். இறுதியாக அவை நடவடிக்கைகளை முடித்துக் கொள்வதாக அறிவித்தார். போட்டி சட்டப்பேரவை கூட்டம் நடத்தியதில் யாரையும் கேலி செய்யும் நோக்கம் இல்லை என்று துரைமுருகன் கூறினார். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் போன்றும் ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் போன்றும் திமுக உறுப்பினர்கள் நடித்து காட்டினர்.